உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. நாகை மாவட்டம் பனங்குடியில் சிபிசிஎல் நிறுவனத்தின் விரிவாக்க பணிகளுக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி போராட்டம் நடத்திய மக்கள் விரிவாக்க பணிக்காக வந்த ஜேசிபி வாகனத்தை விரட்டி அனுப்பியதால் பதற்றம் ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லெனின் வழங்க நாம் கேட்கலாம். லெனின், தற்போதைய நிலை என்னங்க? நாகப்பட்டினம் மாவட்டம் பனங்குடி கிராமத்தில் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான சிபிசிஎல் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை விரிவாக்கத்திற்காக மத்திய அரசு 31,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அதன் விரிவாக்க பணியை பிரதமர் நரேந்திர மோடி சில ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கி வைத்தார். 520 விவசாயிகளிடம் 620 ஏக்கர் நிலங்கள் விரிவாக்கத்திற்காக கையகப்படுத்தப்பட்டு விரிவாக்க பணிகள் நடந்து வருகிறது. கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு இழப்பீடு வழங்கினாலும் நில உரிமையாளர்கள், சாகுபடிதாரர்கள், விவசாய கூலிகளுக்கு மறுவாழ்வு மீள் குடியமர்வு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என அந்த நிறுவனம் அறிவித்தது. ஆனால் இதுவரை இழப்பீட்டுத் தொகை வழங்காததால் பனக்குடி, நரிமணம், கோபுராஜபுரம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் தொடர் போராட்டத்தை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் சிபிசிஎல் நிறுவனத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் ட்ரோன் கேமரா மூலம் நிலங்களை கண்காணித்து விரிவாக்க பணியை இன்று காலை தொடங்கியதாக சொல்லப்படுகிறது. இதனை அறிந்து ஆத்திரமடைந்த அப்பகுதி விவசாயிகள் விரிவாக்க பணிகள் நடைபெறும் இடத்திற்கு வந்து பணிகளை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் இழப்பீட்டுத் தொகை வழங்காமல் விரிவாக்க பணியை மேற்கொண்ட ஜேசிபி என்கிற வாகனத்தை சிறைப்பிடித்து வாகனம் முன்பு படுத்தும் கோஷங்களை எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து ஜேசிபி வாகனத்தை விரட்டி அடித்தனர். விவசாயிகள் சிபிசிஎல் நிறுவனத்திற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்னர் அந்த இடத்திற்கு வந்து நாகூர் போலீசார் அவருடன் பேச்சுவார்த்தை ஈடுபட்டது. பொது இருதரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட சூழலில் இருதரப்பு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சியாம், விவரங்களுக்கு நன்றி லெனின். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.